வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜாவாவில் வந்து கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். பேசிக்கலாக எதுக்காக இந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணுறப்ப, எக்ஸாம்பிள் பேங்கிங் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். இன்கேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணுறோன்னா, we need to handle group of students. ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, we are going to handle group of objects அப்படின்றது தான். அப்போ நம்ம இந்த மாதிரி group of objects ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ ஒருத்தவங்களும் ஒரு கிளாஸஸ் அல்காரிதம்ஸ் எழுதாமல் ஜாவா டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்றது வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் வந்து நிறைய இன்டர்ஃபேஸஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் நீட் நீங்கள் எந்த இம்ப்ளிமெண்டேஷன் வேணும், எந்த இன்டர்ஃபேஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களும் நம்ம ஒரு புதுசாக ஒரு அல்காரிதமோ அந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ணணும் இல்லை, செட் ஆஃப் கிளாஸஸ் எல்லாம் வந்து சேர்ந்தது தான் அந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ அதில் இருக்கிறத வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேசிக்கலாக கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க். இந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் நிறைய இன்டர்ஃபேஸஸ், நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த வாஸ்ட் டாபிக்ஸ் இன் ஜாவாவில். ஏன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். ஏன்னா வந்து வாஸ்ட் டாபிக்ன்றனால எல்லாத்தையுமே டைரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னொன்றுக்குள்ள டிஸ்டிங்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் என்ன, அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அவைலபிள் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்ன, அதுக்கடுத்த இன்டர்ஃபேஸ் என்ன, அதோட அவைலபிள் இம்ப்ளிமெண்டேஷன், இப்படி வந்து ஒன்னொன்றையும் வந்து தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். அடுத்து வந்து சப்சிக்வெண்ட் வீடியோஸில் வந்து ஒன்னொன்றுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்து அதோட அவைலபிள் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவரால் பிக்சர் அபவுட் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் வந்து உங்களுக்கு தெரியும். அதே போல் சப்சிக்வெண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயிலும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து டீட்டெயில்டாக வந்து கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் இருக்கிற இன்டர்ஃபேஸஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். பேசிக்கலி கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் வெரி பேசிக் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இட்டரபிள் அப்படின்றது. இந்த இட்டரபிள் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலாக நீங்கள் எந்த ஒரு கலெக்ஷன் யூஸ் பண்ணாலும் அதை கண்டிப்பாக நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி தான் வந்து அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணுறதோ அப்டேட் பண்ணுறதோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து இந்த ஐட்ரபிளை வந்து யூஸ் பண்ணணும். அதை தான் வந்து நம்ம ஐட்ரேட்டர் அப்படின்ற இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஐட்ரபிள். அடுத்து வந்து கலெக்ஷன் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பேசிக் மெத்தட்ஸ். இப்போ ஒரு கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆட், ரிமூவ், கண்டென்ட்ஸ் ஆல், ஆட் ஆல், இந்த மாதிரி பேசிக்காக என்னென்ன டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்றத வந்து இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட், கியூ, செட் இன்டர்ஃபேஸஸ் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் அண்ட் ஐட்ரபிள் வந்து ஒரு பேரண்ட் இன்டர்ஃபேஸாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இன்டர்ஃபேஸ், கியூ இன்டர்ஃபேஸ் அண்ட் செட் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இப்போ இதில் ஒன்னொன்றும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்கலாம். இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்டர்டு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே போல் இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். ஸோ அது வந்து லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸில் வந்து இதோட அவைலபிள் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், ஸ்டாக் அண்ட் வெக்டார் தான். இப்போ பேசிக்கலாக மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அரே லிஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரீட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அரே லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும். பட் இன்கேஸ் ஆஃப் உங்களோட ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து லிங்க் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். பட் இது இந்த ஸ்டாக் அண்ட் வெக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்லியர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் தான். இது வந்து ஜாவா 2.3 அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னா, இப்போ வெக்டார்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நீங்கள் வந்து ஒரு மல்டி த்ரெடிங் அப்ளிகேஷனில் வந்து சின்க்ரோனைஸ்டு கான்டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெக்டார் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து லிஸ்ட் இன்டர்ஃபேஸ், அதோட இம்ப்ளிமெண்டேஷன். இதுதான் வந்து ஓவரால் கிடையாது, இதெல்லாம் வந்து ஹை லெவலில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கியூ இன்டர்ஃபேஸ். கியூவோட பேசிக் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லைக் நம்ம நார்மல் கியூ தான். நீங்கள் வந்து ஒரு டிக்கெட்டிங் சிஸ்டம் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ ரயில்வே கியூவில் போய் நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து டிக்கெட் வந்து கொடுப்பாங்களே. அதான் ஃபர்ஸ்ட்டாக யார் என்ட்ராங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து அவுட் ஆவாங்க. இதுதான் வந்து எஃப்ஐஎஃப்ஓ அப்படின்வாங்க, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இது வந்து பேசிக்காக அதோட கியூ கான்செப்ட். இந்த கியூ இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. அதில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி கியூ யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரையாரிட்டி கியூ என்னென்னா, அந்த கியூலேயே வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி செட் பண்ணிக்கலாம்.
பேஸ்ட் அப்பான் அந்த ப்ரையாரிட்டியில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த லாஜிக் வந்து இருக்கும். அதே போல் கியூ வந்து லிங்க் லிஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த கியூ இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஏன்னா வந்து கியூ லிங்க் லிஸ்ட் வந்து நம்ம வந்து நோட் பேஸ்டு அந்த மாதிரி இருக்காதனால இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து போத் they implements both the list interface and the queue interface தான் வந்து linked list. இந்த array-க்கு வந்து அதுக்கு வந்து ஒரு separate use cases வந்து இருக்கு. ஃபைன், இது வந்து queue interfaces. நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து செட் இன்டர்ஃபேஸ். இந்த செட் இன்டர்ஃபேஸில் வந்து நிறைய டைப் ஆஃப் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. பேசிக்கலாக வந்து செட் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம எப்போ போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூஸ் கேஸில் வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட்டே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா வி கோ ஃபார் த செட் இன்டர்ஃபேஸ். அதே போல் செட் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அன்ஆர்டர்ட் தான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லிஸ்ட்டு பார்த்தப்ப வந்து அது வந்து ஆர்டர்ட், பட் இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து அன்ஆர்டர்டாக தான் இருக்கும். பட் இந்த செட்டில் வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த சினாரியோவில் எந்த இம்ப்ளிமெண்டேஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் செட் அப்படின்றது. இந்த ஹேஷ் செட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ரீட் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேஷ் செட் வந்து யூஸ் பண்ணுவோம். அகைன் ஹேஷ் செட் வந்து இட் யூஸிங் த ஹேஷிங் லாஜிக். இந்த ஹேஷிங் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஹேஷ் வேல்யூவை கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்சர்ஷன் ஆப்ரேஷன் வந்து நடக்கும். பட் இன்கேஸ் ஆஃப் லிங்க்டு ஹேஷ் செட் வந்து நீங்கள் ஒரு சினாரியோவில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுற ஆர்டரை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லிங்க்டு ஹேஷ் செட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சூஸ் பண்ணணும். பட் சம் சினாரியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டரிங் தேவைப்படுது. எக்ஸாம்பிள் நம்ம ஆர்டரிங் அப்படின்னா, நம்ம ஒரு இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க நேமை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணலாம், அவங்களோட டோட்டல் மார்க்கை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி ஆர்டரிங். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த ட்ரீ செட். இந்த ட்ரீ செட்டில் வந்து பேசிக்கலாக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வச்சு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் நேம் ஆர் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது. ஸோ இதான் வந்து ட்ரீ செட்டு. ட்ரீ செட் வந்து பேசிக்கலி நீங்கள் ஷார்ட்டிங் வந்து உங்களுக்கு வேணும், இந்த ஷார்ட்டிங்கில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜாவாவில் வந்து கம்பேரபிள் அண்ட் கம்பேரிட்டர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் எந்த பேராமீட்டர் எந்த ஆட்ரிபியூட்டை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி செட்டு வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, அதே போல் அன்ஆர்டர்ட் எலமெண்ட்ஸை தான் வந்து இன்சர்ட் பண்ணும். ஃபைன், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேப் இன்டர்ஃபேஸ் தான். மேப் வந்து கைண்ட் ஆஃப் யூனிக் இன்டர்ஃபேஸ். இது வந்து java.util கலெக்ஷன் பேக்கேஜில் வராது. இது வந்து java.util மேப் அந்த பேக்கேஜ் கீழே வரும். பேசிக்கலி மேப் வந்து எந்த சினாரியோவில் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ வேல்யூ பேர் போவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கீ வந்து யூஎஸ், அதோட வேல்யூ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ கீ வந்து ஐஎன், அதோட வேல்யூ வந்து இந்தியா, சம்திங் லைக் தட். நம்ம ஒரு கீ அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நம்ம மேப் பண்ணணும். அந்த மாதிரி சினாரியோவில் தான் வந்து வி கோ ஃபார் த கீ வேல்யூ பேர். ஸோ இந்த மேப் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மல்டிபிள் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மல்டிபிள் இம்ப்ளிமெண்டேஷனில் எந்தெந்த இது வந்து எந்த யூஸ் கேஸில் சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ் மேப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மேப்பும் வந்து நம்ம ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணாது. ஸோ அன்ஆர்டராக தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஹேஷ் மேப் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட் ரீட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா we can go for the hash map. ஹேஷ் மேப்பும் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹேஷிங் லாஜிக்கை வச்சு தான் ஒர்க் ஆகும். ஹேஷிங் லாஜிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேஷ் மேப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீ வேல்யூ பேரில் தான் பண்ணணும். நீங்கள் பாஸ் பண்ணுற கீயை வந்து அதுக்கு வந்து ஒரு ஹேஷ் வந்து கண்டுபிடிக்கும். அந்த ஹேஷ் வேல்யூவை வச்சு அந்த எப்படி வந்து என்னென்ன எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். இதை தான் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன், நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட் ரீட் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த ஹேஷ் மேப் இம்ப்ளிமெண்டேஷன். சம் சினாரியோஸில் வந்து நீங்கள் வந்து இன்சர்ஷன் ஆர்டரை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பேஸ்ட் ஆன் த யூஸ் கேஸ். அந்த சினாரியோவில் யூ கேன் சூஸ் லிங்க்டு ஹேஷ் மேப். இந்த லிங்க்டு ஹேஷ் மேப் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் ப்ரிசர்வ் த ஆர்டர். எந்த ஆர்டரை ப்ரிசர்வ் பண்ணணும்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணுற கீயோட ஆர்டரை வந்து ப்ரிசர்வ் பண்ணும். பட் சம் சினாரியோவில் யூ நீட் டு கோ ஃபார் த ஷார்ட்டிங் போகணும் அப்படின்னா நீட் டு சூஸ் ட்ரீ மேப். இந்த ட்ரீ மேப் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரீ அப்படின்ற வரப்பே இட் இன்வால்வ் ஷார்ட்டிங். இந்த ட்ரீ மேப் வந்து எதை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீயை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் பண்ணும். இந்த கீழே பேசிக்கலி நேச்சுரல் ஆர்டரை வச்சு ஸ்டார்ட் பண்ணும். பட் அகைன் யூ கேன் யூஸ் கம்பேரபிள் அண்ட் கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ் வச்சு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்டிங்கை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து ஓவராலாக ஹை லெவலில் இருக்கிற இன்டர்ஃபேஸஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஃப்ரீக்வெண்ட்லி யூஸிங் இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் நிறையா இருக்குது. லைக் நீங்கள் வந்து ஒரு கன்கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் லைக் மல்டி த்ரெடிங் அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப யூ நீட் டு யூஸ் கன்கரண்ட் கலெக்ஷன்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கல. நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து பேசிக்காக வந்து ஃப்ரீக்வெண்ட்லி யூஸிங் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ தான். பட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து எந்த சினாரியோவில் எந்த இன்டர்ஃபேஸ் எந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்க்ரீட் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களை வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் அதோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து சப்சிக்வெண்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.